ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். யோபனுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்துடைய முன்பகுதியில் இப்படியா எழுதப்பட்டிருக்கு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், நமக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. கல்வாரி சிலுவிலே கடைசி சொட்டு ரத்தம் வரையிலுமாய் அவர் நம்மை சுத்திகரித்து பாவமர கழுவி சாபங்களை தீர்த்து நம்மை அவர் நீதிமானாக்கி அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்மை மாற்றி நம்ம மேல் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் வைத்தது மாத்திரமல்ல, இன்னும் இந்த பூமியிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் உண்டு. இங்க எழுதுறார் பாருங்க, அவர் நமக்குன்னு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். நம்ம அறியாத போதே, பாவத்தில் வாழ்ந்த போதே நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய சாபங்களை தீர்க்க வேண்டும் என்று நிறைவேற்றின தேவன். நாம் அதெல்லாம் நம்ம கேட்கவும் இல்லை, நம்ம அதற்காக பிரயாசப்படவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா பாவத்திலேயே வாழ்ந்து கிடந்தோம். இப்படிப்பட்ட வாழ்விலிருந்து நம்மை மீட்கணும்னு நிறைவேற்றின தேவன் இந்த பூமியில நம்ம வாழ வேண்டிய காரியத்தை நமக்கு கொடுக்காமல் விட்டு விடுவாரா? இந்த பூமியில நமக்கென்று உரிய ஆசீர்வாதங்களை அதனதின் காலங்களில் நமக்கு கொடுக்காமல் விட்டு விடுவாரா? நிச்சயமாக அந்தந்த நேரங்களில் நமக்கு கொடுக்க வேண்டியதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்மை இந்த பூமியிலே கொடுத்த தேவன் நம்மை திரும்பவும் அவருடைய சமூகத்தில் எடுக்கிற வரையிலுமாய் அவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டிய ஏராளமான காரியங்களை அந்தந்த காலங்களில் அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த ஆண்டில் நமக்கென்று அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை கட்டாயமே அவர் நிறைவேற்றுவார். அதை தடுப்பதற்கென்று ஒருவனும் இல்லை, அதை தடை செய்வதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் உலகத்தை படைத்த தேவன் கட்டாயமாய் நிறைவேற்றுவார். இந்த பூமியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை நட்டவன் தண்ணி ஊத்தாம விட்டுருவானா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, சாதாரணமான ஒரு மரத்தை நெட்டுகிறவர்களே அது வளரணும் என்று சொல்லி தண்ணி விட்டு அதை வளரணும்னு அதை பாதுகாத்து அதற்கு எருவெல்லாம் போட்டு சரி செய்வானே. ஆனால் இந்த உலகத்துல உங்களை என்னை ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பின தேவன் இந்த உலகத்துல மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில சாத்தானை ஜெயிச்சு சாத்தானுடைய தலையை நசுக்கி நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இந்த பூமியில பிறக்க செய்த தேவன் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற வரையிலும், ஒருவேளை ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்குமே ஆனால் அது வரையிலும் நமக்கென்று அவர் நிறைவேற்ற வேண்டிய ஏராளமான காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார். என்னெல்லாம் தேவைன்னு நம்ம லிஸ்ட் போட தேவையில்லை, நமக்கு இதெல்லாம் வேணும்னு நம்ம லிஸ்ட் போட தேவையில்லை. நமக்கு என்னது தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். குறித்த காலத்தில் அவர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்பா. அதற்கு தடை ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், அதன் மூலமாக நீர் என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அதை செய்யவும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கரத்திலிருந்து நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே அவர் நமக்கு நிறைவேற்றிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். God bless you. God bless you.